ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பழனி முருகன் கோவில் இடத்தை தனிநபர்கள் பெயரில் பதிவு செய்த பத்திரப்பதிவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. பழனி முருகன் கோயில் இடத்தை தனி நபர்கள் பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பத்திரப்பதிவுகள் செல்லாது, அந்த பத்திரப்பதிவுகளை ரத்து செய்யறோம்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுபோக பழனி தண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமான நிலம், அந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யலாம்னு அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செஞ்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இந்த இடம் சம்பந்தமாக எந்தெந்த பத்திரங்கள் பதிவு செஞ்சிருக்காங்களோ அந்த பத்திரங்கள் எல்லாம் செல்லாதுன்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது போக நீதிபதிகள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பத்திரப்பதிவு நாளன்று வேண்டுமென்றே பத்திரப்பதிவு அலுவலரை, சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு அலுவலரை விடுப்பு எடுக்க சொல்லிட்டு பொறுப்பு பத்திரப்பதிவு அலுவலர் ஒருத்தரை நியமிச்சு அந்த பத்திரப்பதிவுகளை மேற்கொண்டது முறைகேடான விஷயம், இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னா பழனி தண்டாயுதபாணி முருகன் கோவிலோட செயல் அலுவலர் ஒரு வழக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல தாக்கல் செய்யறாரு. அதுல பழனி தண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமான நிலம் இருக்கு, அந்த நிலத்தை தனியார் பெயர்ல பத்திரப்பதிவு செய்துக்கிறலாம் அப்படின்னு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவை ரத்து செய்யணும். ஏன்னா கோவில் தக்கார்கிட்ட தான் இந்த நிர்வாக பொறுப்புலாம் இருக்கும். அதாவது மடத்து நிலம் சம்பந்தப்பட்ட நிர்வாக பொறுப்புகள் அனைத்தும் கோயில் தக்காரிடம் தான் இருக்கும். அந்த கோயில் தக்காரையே இந்த வழக்குல மனுதாரரா சேர்க்காம இந்த வழக்குல தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது செல்லாது, இது சட்டவிரோதமானது அப்படின்னு மனுவுல, அந்த வழக்கின் மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் ஆகிய நீதிபதிகள் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப மனுதாரர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, மனுதாரர் தரப்புல இந்த கோவில் நிர்வாகத்தையே இந்த மனுவுல மனுதாரரா சேர்க்காம இந்த தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அரசு தரப்புல முறையான ஆவணங்கள் எதுவுமே கொடுக்கல, முறையான ஆவணங்கள் கொடுக்காம தனி நீதிபதிட்ட தண்டபாணி ஐயா என்பவர் உத்தரவு வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றத சொன்னாங்க. நீதிபதிகள் இதுக்கு ஒரு கோவில், அதாவது மத வழிபாட்டு தலங்கள் குறித்த இடத்தை பத்திரப்பதிவு செய்யணும்னா அவங்களுக்கு அந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும், அதுவே செய்யல. இப்படி முறையற்ற செயல் நடந்திருக்கு இதுல. அதுபோக அன்னைக்கு பத்திரப்பதிவு அலுவலர் அவரை வேண்டுமென்றே விடுப்பு எடுக்க சொல்லிட்டு பொறுப்பு பத்திரப்பதிவு அலுவலரை நியமிச்சு அவரை அவர் முன்னாடி இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு. இது முறையற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செஞ்சுட்டு அந்த தனி நீதிபதி உத்தரவின்படி, அதாவது அந்த நேரத்தில் பழனி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த பத்திரப்பதிவுகள் செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.